ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய அரசு பள்ளிகளில், குறிப்பாக தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களுடைய உயர்கல்வி படிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய மாணவிகளுடைய உயர்கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பெண் திட்டம் செயல்படுத்துவதை போன்றே நம்முடைய மாணவர்கள் உயர்கல்வியில் சேர வேண்டும். குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உயர்கல்வி சேருவதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு நோக்கமாக கொண்டு ரூபாய் 360 கோடி இப்போதைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு திட்டத்திற்கு என்னென்ன தகுதிகள், எந்த மாணவர்கள் சேரலாம் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய தமிழக அரசு இப்போதைக்கு வெளியிட்டுள்ளது. ஸோ அது என்ன வழிகாட்டு நெறிமுறைகள், எப்படிப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது தான் நாம நம்முடைய சேனல்ல இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். முக்கியமாக இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு அம்சமாக தமிழக அரசு என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளிகளிலேயோ அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலேயோ பயின்றிருக்க வேண்டும். மேலும் உயர்கல்வி பயிலக்கூடிய அந்த நிறுவனங்கள் அல்லது அவர்கள் சேரக்கூடிய அந்த பாட பிரிவு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாட பிரிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளங்கலை பட்டம், தொழில்சார் படிப்புகள் சேர்க்கையில் முன்னுரிமை வழங்குதல் சட்டம் 2021 குறிப்பிடப்பட்டவாறு அரசு பள்ளிகள் அப்படின்னா என்னென்ன பள்ளிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்ந்த பள்ளிகள், கள்ளர் மறுவாழ்வு பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் மற்றும் கல்விக்கான அடிப்படை உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி பெறும் மாணவர்கள் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையால் நடத்தப்படும் அரசு சேவை இல்லங்கள், அரசு குழந்தை காப்பகங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த அரசு பள்ளிகள். ஸோ நாம மேல குறிப்பிட்ட இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். மேலும் உயர்கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உயர்கல்வி என்பது கலை மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்சார் படிப்புகள், இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பட்டய படிப்புகள், தொழில் கல்வி மற்றும் ஒருங்கிணைந்த பட்ட படிப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த உயர்கல்விகள் என்பது. அது போக தொலைதூரம் அல்லது அஞ்சல் வழியிலும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களிலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை பெற இயலாது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இது போக உதவித்தொகை பெற்று வருபவராக இருப்பினும் வேறு ஏதேனும் உதவித்தொகை பெற்று வரக்கூடியவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி உடையவர்கள் என்று கருதப்படுவார்கள். இது போக மற்ற மாநிலங்களில் பயின்று தமிழகத்திற்கு வந்த மாணவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக மிக முக்கியமான ஒரு சந்தேகம், பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தேகம், ஒரு குடும்பத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை மாணவர்கள் இருப்பினும் அத்தனை மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி உடையவர்கள். அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த பல மாணவர்கள் இந்த திட்டத்தில், அவர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை, இந்த முக்கியமான இந்த புதுமை பெண் திட்டத்தை போன்ற இந்த மிக முக்கியமான இந்த திட்டத்தில்
மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் உயர்கல்வி பெறுவதை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தில் சேர மிக முக்கியமான டாக்குமெண்டாக தற்போது ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆதார் கார்டின் மூலம் தனித்தனியாக மாணவர்கள் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான எண்கள் அக்கௌண்டுடன் இணைக்கப்பட்டு அந்த அக்கௌண்ட் வழியாக அந்த வங்கி கணக்கு வழியாக மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ இந்த உதவித்தொகை அவர்கள் உயர்கல்வியை படிக்கக்கூடிய 2 ஆண்டுகளோ அல்லது 3 ஆண்டுகளோ மாதத்திற்கு 1000 வீதம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம இந்த தமிழ் புதல்வன் திட்டம் பற்றிய சொன்ன தகவல்கள் நம்முடைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். சோ இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.